ஹலோ யூஸ் நம்ம வீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நமக்கு எடுத்து கிட்டத்தட்ட இப்போ 7வது வாட்டி 8வது வாட்டி அதை ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு சிரிப்பு தான் வருது. கண்டினியூஸாக என்னால் பேசவே முடியல. இப்போ இருக்கிற மனநிலைமையை நினச்சி பார்க்குறேன். யார் இந்த இத்து போன ஈத்துறங்க இருக்காங்களே, டிஎம்கே ஏடிஎம்கே, அப்புறம் இந்த அல்லக்கைகள் நொல்லக்கைகள்லாம், இவங்களை வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருப்பாங்க, என்ன ஸ்டேஜில் அவங்க இருப்பாங்க அப்படின்றத யோசித்து பார்த்தாவே நமக்கு வந்து சிரிப்பு அடக்க முடியாமல் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டு போயிட்டாப்புல மனுஷன். அதாவது ஒருத்தர் ஒரு ஸ்பீச் பண்ணுறாங்க அப்படின்னா சாஃப்ட் மோடில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றி அப்புறம் இறக்கி அப்புறம் ஏற்றி அப்புறம் இறக்கி இப்படி பல டைமென்ஷனில் பேசுவாங்க. ஆனால் இங்கே ஆரம்பிக்கும் போது சிங்கம் அப்படின்றத ஒரு வார்த்தையை ஆரம்பித்தா சிங்கம் எப்படி இருக்கும், காட்டுக்குள்ளே சிங்கம் கர்ஜனை பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் சத்தியமாக உண்மையாகவே இருந்துச்சு. வேறு லெவல். அவருடைய ஸ்டைலில் கர்ஜனை மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வச்சு செஞ்சாப்புல, வச்சு கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி ஒன்றை விடாமல் எல்லாத்தையும் போட்டு ஒத்தமாக போட்டு வச்சு செஞ்சாப்புல. அது அவருடைய ஸ்டைலு. இப்போ நம்ம ஸ்டைலில் இவங்களை எல்லாம் தளபதி எப்படி வச்சு செஞ்சாருன்னு நம்ம அவங்கள செய்வோம். என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட்டு பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் போடுங்க. வாங்க உள்ளே போய் என்ன கிளின்னு கிழிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி அவருடைய ஸ்பீச்சில் ரொம்ப டேரெக்டாகவே ரெண்டு பேரை வச்சு செஞ்சார். அது யாருன்னா, ஒன்று வந்து நம்ம நரேந்திர மோடிஜி அவர்கள், இன்னொன்று வந்து இந்த பக்கம் அங்கிள் ஸ்டாலின் அவர்கள். இன்னையில வந்து அங்கிள் ஸ்டாலின் ஆகிட்டார். அவரை தன் அப்பான்னு பிராண்ட் பண்ணிக்கிட்டாரு. இன்னி பாருங்க எல்லாருமே இன்னி அங்கிள் தான் கூடுவாங்க. ஏன்னா இவர் பிராண்ட் பண்ணிட்டார் தளபதி அவர் அங்கிளா, அதனால் இன்னி அங்கிள் ஸ்டாலின் தான். இவங்க ரெண்டு பேரையுமே வச்சு செஞ்சுட்டாரு. இதுக்கு இடையில ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. அது யாரை எந்த அல்லு சில்ல தூக்கி போட்டு மிதிச்சாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்டிங்லேயே முடிச்சிட்டாரு. ஸ்டார்டிங்லேயே அதை தட்டி விட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சிங்க கதை தான். அந்த கதை அந்த சிங்க கதை எதுக்கு சொன்னார், அதுக்கு தான். அந்த ஆமை குஞ்சு ஒன்று வந்து இப்போ தெரியுது பார்த்தீங்களா, புதுசாக வந்து அந்த ஆமை குஞ்சுக்கு தான் அந்த கதை. நான் உன்ன மாதிரி அப்பப்போ வந்து சும்மாலாம் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு உட்கார்ற ஆள் கிடையாது, டெய்லி 4 மீடியா பார்த்து குலைக்கிற நாய் கிடையாது, நான் சிங்கண்டா அப்படின்னு சொல்கிறாரு. வேட்டையாட மட்டும்தான் வருவேன், வந்தால் வேட்டையாடிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். சிம்பிள் ஆஸ் தட். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணுடா பரதேசிங்களா அப்படின்னு சிம்பாலிக்காக அவருடைய லாங்குவேஜில் சொல்லிட்டு போகிறார். நம்ம லாங்குவேஜில் சொல்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ இதுக்கு மேலே அந்த ஆளை பற்றி பேசணுமோ இல்லை அவனை பற்றி பேசணுமோ எனக்கு தேவையில்லை அப்படின்றத ரொம்ப சட்டிலாக அந்த சின்னோண்டு ஸ்டோரி மூலிமா சொல்லிட்டு போயிட்டாரு. இது எப்படின்னா, செருப்பு கொண்டு அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, என்னது செருப்பு கொண்டு அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு பெரிய அவமானமாக போயிருக்காது. ஆனால் இது அதோட பெரிய அவமானமாக போச்சு. அதுதான் இங்கே பிரச்சனை. சரி, அதை தட்டி விட்டதுக்கு அப்புறமா வச்சு கிளின்னு கிளியில இருப்பாருங்க. ஒருத்தர் விடல் தான் யாரு, தன்னுடைய ஸ்டாண்ட் என்ன, நான் மக்களுக்காக என்ன செய்ய போகிறேன் அப்படின்றதா இருக்கட்டும். நீங்கள் என்னடா செஞ்சு கிழிச்சிங்க இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபியும் வந்து டிஎம்கேயும் கேள்வி கேட்டதாக இருக்கட்டும். ஏன்னா விக்கிரவாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மாநாடு, அதில் வந்து தன்னுடைய கொள்கை, கட்சியோட கொள்கைகள் எல்லாத்தையும் சொல்லி, அப்புறம் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லி மாநாடு முடிச்சிட்டார். இது டைரக்ட் அட்டாக். நான் வரேன், மக்களை பார்க்க வரேன், நீங்கள் யாரும் அங்கே உட்காந்துட்டு அரசியல் விமர்சன பேரில் இவர் இப்போ வரமாட்டார், இவர் வந்தாருன்னா அதுவாகிடுவார், இவருக்கு வந்து ஓட்டு விழுந்துருமா, இவர் வந்து ஜெயிச்சிருவாரா வச்சுருவாருன்னு நீங்கள் பேசுறதுக்கு நீங்கள் யார்? நான் என் மக்களை பார்த்தேன்னா எனக்கு தெரியும் என்ன நடக்கணும். என்னை பிடிக்காம என்னை வந்து வெறும் பார்க்கணுன்னு மட்டுறதுக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து உட்காருது கூமுட்ட பயிர்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த வெயிலில் ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்து இன்றைக்கி காத்து கிடந்து எல்லாருக்கும் தெரியும் நான் வந்தால் இவ்வளோ நேரம் தான் பேச போகிறேன், கொஞ்சம் தான் பேசுவேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எனக்காக என்னை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்க இந்த மக்கள் இருக்கும்போது நான் எப்படா தோற்று போவேன் அப்படின்னு இந்த அரசியல் வல்லுநர்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு செருப்பால் அடித்த மாதிரி கேட்டார். அப்புறம் நம்ம
பிஜேபிக்கு போயிட்டாரு. அவரு அங்கே போய் ரொம்ப தெளிவாக 2 வரியில, தாமரையில் என்னைக்காவது தண்ணி ஓட்டியிருக்க, அப்புறம் என்னதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தண்ணி ஓட்டிக்கிற அப்படின்றதான் இங்கே ஓட்டவே ஓட்டாது போ அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாப்புல. தேவையில்லாத சாணிலாம் பிடுங்காதீங்க இங்கே வந்து அவரை ஒரு தொட்டு, இந்த பக்கம் ஏன் அடிமையாக போய் அவன்கிட்ட கிடக்கிறேன்னு சொல்லி இங்கிட்ட ஏடிஎம்கேக்கு 2 கொட்டு, இப்படி இவங்களெல்லாம் ரொம்ப சட்டிலாக கொட்டிவிட்டு போயிட்டாரு. அண்டு பிஜேபியை வந்து டைரெக்டாகவே நீங்கள் நீட்டு ரத்து பண்ணணும், அதே மாதிரி கட்சத்துக்கு மீட்டு தரணும் அப்படின்னு கோரிக்கைகள் மாதிரி வைக்கிறது இல்லை. அது கோரிக்கை மாதிரி இல்லை, தீர்மானமே போட்டாங்க இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு. அது மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாரு. ஆனால் நல்லா சட்டிலாக வச்சு செஞ்சார்னா வந்து அது இப்போ இருக்க நம்ம ஸ்டாலின் அங்கில் தான். அவர் ஒருவேளை நல்லா இருந்தாலும் முன்னெல்லாம் பேசியிருப்பார், வச்சிருப்பார், பேசாமலாம் இருந்துக்க மாட்டார்ல. ஏன்னா சன் பிக்சர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காரு, வச்சிருக்காரு அப்படின்னும் போது, உதயநிதி கூட எல்லாம் பேசியிருப்பார், பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது எல்லாம் பேசியிருக்காரு பண்ணியிருக்கா. இன்னைக்கு அவரை கூப்பிட்றது, அவர் முன்னாடி கூப்பிட்டு அந்த தோரணில் விடுவார். அதாவது இது எப்படி இருக்குன்னா, அவராடி செவனேன்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் முதல்ல சொன்னார். உடனே தையத்தக்கான்னு குதிச்சாங்க எல்லாம். டேய் என்ன நீ அவர் ஃபுல் பேரை சொல்கிறோம், அப்படியா ஆச்சா பூச்சா, நான் சரி விடு சொல்லலை, சிஎம் சார் அப்படின்னாரு. என்ன அவனுக்கு சாரு உன்னை சிஎம் சார் சொன்னதுக்கு அப்புறம் நீ எனக்கு இவ்வளோ இடைஞ்சல் கொடுக்குற, நீ மாநாட்டுக்கு ஆளுகளை வரவிட மாட்டேங்கிற, ஏகப்பட்ட சிக்கல் தர்ற அப்படின்னு சொல்லி, நீ என்ன உனக்கு சாரு மோரு, நீ அங்கிள் தான் போ அப்படின்ட்டாப்புல. அவர் இப்போத்தாயா கஷ்டப்பட்டு பிராண்ட் பண்ணி தரேன், அவர் அப்பா, தமிழ்நாட்டின் அப்பா, தமிழ்நாட்டின் அப்பா அப்படின்னு சொல்லி அது தப்பா போய் தூக்கி கொப்பையில போட்டாங்க. இப்போ அங்கிள்னு முத்திர போட்டு விட்டு போயிட்டாவில தளபதி இருந்து. இனி எல்லா பயிலுங்களும் அவர் அங்கிள் தான் கூடுவாங்க. என்ன பண்ண போறாரோ. அங்கிள்னு நல்ல முறையில் கூப்பிட்டா, இப்போ தளபதி சொன்ன மாதிரி நான் எல்லாருக்கும் தாய்மாமன், எல்லா தங்கைகளுக்கும் தாய்மாமன் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அது ஓகே, அது நல்ல அங்கிள். இது என்ன அங்கிள்ல போய் சேர்க்கறது? ஏன்னா கூட்டுக்கல்யாணத்தனம் பண்றாங்க பிஜேபி கூட, அதனால இதை எந்த அங்கிளில் சேர்க்கறது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான அன்பு வந்து ஒருத்தர் மேலே இருந்தால் மட்டும்தான் அது வந்து என்ன ஆனாலும் எல்லாத்துக்கும் மீறி அதை வந்து நம்ம வந்து செய்வோம். அப்படி ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வந்து தளபதி அவர்கள் வந்து இங்கே பண்ணார். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு தளபதி அவர்கள் கொண்டாடணும்னு ஆசைப்படுறாருன்ற அவருடைய ஸ்டாண்டில் அவர் தெளிவாக இருந்தாலும், அந்த பக்கம் என்னமோ வந்து அந்நியார் வந்து கொஞ்சம் காட்டமாகவே கோபமாகவே ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க. அது என்ன மூடும், அவங்க இருந்துட்டு போட்டோம். ஆனால் இங்கே இவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, எம்ஜிஆர்கிட்ட எனக்கு பழக வாய்ப்பு இல்லை, கிடைக்கல. ஆனால் விஜயகாந்த் மாதிரி ஒரு மாபெரும் மனிதர் கூட நான் பழகியிருக்கேன், அவர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு இந்த மதுரை மண்ணில் நான் கால் வச்சோன்னே அவருடைய நினப்பு தான் வருது அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ ஃபேக்ட், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால வந்து அந்த விஷயத்தை அவர் பதிவு பண்ணும்போது அங்கே அந்த அந்த கூட்டம் அப்படியே அல்லோல ஓடுது. ஸோ இதுதான் உண்மையான நன்றி, இதுதான் நன்றி. இந்த இடத்துல வந்து அவர் விஜயகாந்த் பேர் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எடுத்தார்னா அது வந்து இப்போ அந்நியார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அவங்கக்கிட்ட எதுவும் பிரச்சனை ஆகுமா அப்படின்ற இதெல்லாம் யோசிக்கலை. இந்த இடத்துக்கு உரியவர் அவர், இங்கே இருந்தால் வந்தார். அப்படிப்பட்ட மண்ணில் திருப்பி நான் வந்து நிற்கிறேன், அவருடைய இடத்துல நான் திருப்பி நிற்கிறேன். அவர் இருந்திருந்தால் நான் வந்திருக்கே வேண்டாண்டா அப்படின்றதான் இதோட அர்த்தம். அவர் நல்லா இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அவர் சிஎம் இருந்திருப்பாரு, நான் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டேன், நான் வாட்டு படம் நடிச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. ரொம்ப டீசெண்டாக கொலவலா கொலகொலால இல்லாமல் என் அண்ணன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில் மொத்தமாக முடிச்சு செஞ்சு விட்டு போயிட்டாப்புல. அதெல்லாம் போனதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னார். அது யாரை சொன்னார்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் மார்க்கெட்டு போய் வரலடா மயனீங்களா அப்படின்றது. அது என்னது மார்க்கெட் போய் வரல, அப்போ இது வந்து ரஜினி சொன்னாரா கமலா சொன்னாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். பட்டு அவங்களுக்கெல்லாம் இன்னும் மார்க்கெட் போகலை, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ரஜினி அவர்களுக்கு வந்து சினிமாவில் இன்னமும் மார்க்கெட் இருக்குது, கமல் அவர் நடித்தாலும் படம் பார்க்குறாங்க, மார்க்கெட் இருக்குது. இங்கே யாரை சொல்லியிருப்பாருன்னா இன்னொரு கம்யூனிட்டி அதே துறையில இருந்து தான் வந்துச்சு. அது மார்க்கெட் போய் அங்கே படம் எடுக்க முடியாமல், ப்ரொடியூசர் எவனும் கிடைக்காம, பொழப்பு நடத்த வழி தெரியாமல் பிச்சை எடுத்துச்சான் பெருமாள் அப்படின்ற கணக்கா போயிட்டு டிஎம்கே திக இதெல்லாம் சேர்ந்து பேசி அந்த கூலியை வாங்கி ஓட்டின கம்யூனிட்டி அது.
அந்த கூலியை வாங்கி ஓட்டி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறமா திடீர்னு பிரபாகரன் படத்தை எடுத்து வச்சு இவர் எங்கள் கொள்கை தலைவர் எங்கள் தேசிய தலைவர்னு சொல்லி அவரை வச்சு பணம் பார்க்குறது இந்த பண்ணார். இதைத்தான் சொல்லியிருப்பார் சினிமாவை மார்க்கெட் போய் வரலடா அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஆமை குஞ்சுங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, கதறுவாங்க. ஆனால் 100% கதறு இருக்கு, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. அண்டு எல்லாத்துக்கும் மேலே ஒரு செம்ம பஞ்சு பயங்கரமாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னார். நான் கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் நான் தான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைடா முட்டா பயலுகளா. நான் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கப்புறம் தான்டா கட்சியே ஆரம்பிச்சிருக்கேன். வேற லெவல் செய்ய வேற லெவல். இதெல்லாம் வந்து அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி பேசுகிறாரு, இந்த அடி அடிக்கிறாரு மனுஷன். ஏன்னா மழை பெய்யும் போது லைட்டாக இடி இடிச்சா பரவாயில்லைங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இடி இடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச். எங்கேயுமே வந்து அந்த கிராஃப் இறங்கலை, கலாய் இருந்துச்சு, கூடல எடச்சி வச்சு கலாய் விட்டாரு. வாட் அங்கிள் வாட் இந்த மாதிரி அந்த கலாயெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த கிராஃப் இருக்கு பார்த்தீங்களா, செய்ய வேண்டிய கிராஃப், அந்த கிராஃபை வந்து குறைக்கல. மட்டும் இல்லாமல் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சது என்னமோ டிஎம்கே தான். அது மக்களை அந்த அங்கே இருக்க கூட்டத்தை வந்து ஆன்சர் பண்ண வைக்கிற மாதிரி கேள்வியை கேட்டு செஞ்சாங்களா செய்வேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு சொல்லி கேட்டு அவங்க செய்யலை சத்தமா சத்தியமா இந்த ஸ்பீச் எல்லாம் உட்காந்து அவங்க ஸ்டாலின் அங்கிள் பையன் உதயநிதி பார்த்துட்டு வருவார். செவனேன்னு அவன் வாட்டுக்கு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். உசுப்பேத்தி ரணகலப்படுத்தி விட்டு இப்போ அரசியல் இறங்க வச்சு எனக்கு ஆப்பு வைக்க பார்க்குறேன் அப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் உதயநிதி சண்டை போட்டுட்டு இருப்போம்ல ஸ்டாலின் கூட. பாரு நீ போனதுக்கப்புறம் நான் வந்து அந்த சீட்டில் ஜம்முன்னு உட்காந்துலாம் நினச்சேன். இன்னைக்கு அந்த சீட்டே எனக்கு கிளம்பிடாம பண்ணிட்டு போகிற போல இருக்கு அப்படி. ஐயோ நிஜமாலே இருக்கும், சத்தியமாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அவங்க வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீச்சு அண்டு பல விஷயங்களை வந்து நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் அவங்களுக்கு கன்ஃபியூஷனில் விட்டுட்டு போயிட்டாப்புல. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சும்மா அப்படியே ஷூட்டிங் முடிச்சுட்டு டக்குன்னு போயிட்டு ஒரு அறிக்கை விடுற அந்த மாதிரி அரசியல்வாதி தானே நினச்சிட்டு இருக்கேன். இருடி இந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போகிறேன் அன்னைக்கு இருடி உங்களுக்கு அப்படின்ற அந்த விஷயமா இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவர் போகிறாரு, ஒரு ஊருக்கு போகிறாருன்னா பார்த்துங்க, ஒரு மாநாட்டுக்கு அவர் வரணுன்றதுக்கே அவர் வந்து அந்த அந்த ரேம்பாக்கில் போயிட்டு வர முடியல போகிறதுனால. ஐயோ இவங்க ஆர்வக்கோளாறு அதுக்கு மேலே இருக்கேடா ஆர்வக்கோளாறு. அவ்வளோ சேஃப்டி போட்டு அப்படி ஏறி வந்து ஐயோ எப்படி இப்போ இவரை கூட்டிகிட்டு போய் மக்களை மீட் பண்ணி எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு எப்படி கவர்மெண்ட் பாவையான போலீஸ்காரங்க. இனி அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு தமிழ்நாட்டில் போலீஸ்காரங்க பாவம். ஏன்னா விஜய் எங்கே போனாலும் கூட்டம் கூடும், அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும். இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, மறுக்கவும் முடியாது. அங்கே போனால் பாதுகாப்பு பிரச்சனைக்கும் போக முடியாதுன்ற அந்த விஷயமும் பண்ண முடியாது. ஏன்னா இனி போகாமல் இருக்கவும் முடியாது தளபதினால, அவர் இறங்கி செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால் அதையும் வந்து அவர் தெளிவுபடுத்திட்டாரு, நான் களத்தில் இறங்குறேன் அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி வந்து எல்லா மீடியாலேயும் உட்காந்துக்கிட்டு இப்போ எங்கே அவருக்கு கூட்டணியே இல்லை, அவர் ஓப்பனாக ஆஃபர் விட்டு யாருமே அவரோட சேர்றதுக்கு இல்லை, அவர் தனியாள், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வீராய்ப்பாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த வெட்டி பயல்களுக்கெல்லாம் நம்ம துப்பாக்கி படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, சஸ்பென்ஸ்லேயே செத்துப்போம் அப்படின்ற மாதிரி இதில் சஸ்பென்ஸே சஞ்சார் ஆகுன்னு சொன்னார், செத்துப்போன்னு சொல்லல சஞ்சார் ஆகிக்கின்ற மாதிரி அந்த வார்த்தையை விட்டார், சஸ்பென்ஸ்லேயே சாங்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த வார்த்தையை சொன்னால் அவன் கன்ஃபியூஷனில் இருப்பான். ஆடாப்பா இப்போ யாரா கூட்டணிக்கு வரப்போறா, யார் அவங்க கூட வரப்போறா, ஐயோ முடியலையே புரியலையே புலம்பிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்குது என்னென்னா, இந்த ஆள் 3 நிமிஷம் பேசினாலும் வச்சு சேராப்புல, 30 நிமிஷம் பேசினாலும் வச்சு சேராப்புல. நம்மளும் எவ்வளோதான் முட்டு கொடுக்குறது, என்ன பேப்பர் பார்த்து பேசுகிறேன்றதாக இருக்கட்டும், என்ன ஒரு 30 நிமிஷம் பேசி என்ன பெருசாக கருத்தாக பேசிட்டாருன்னு சொன்னதாக இருக்கட்டும். இன்னொருத்தன் வந்து உடனே அவர் கொள்கை என்ன கோட்காடுங்களா, அடா எதனால் இதுதான்டா கொள்கை கோட்பாடுன்னு பலவாட்டி சொன்னாலும் கூமுட்டத்தனமாக கேள்வி கேட்டுற அந்த கூட்டமாக இருக்கட்டும். இப்படி இவங்க என்ன தான் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அல்லு கலண்டு போச்சு, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. அல்லு கலண்டு போய் அப்படி உட்காந்துருப்பாங்க, என்னடா பண்ணலாம் இப்போ இது எப்படி இதை வந்து மாற்றுறது. ஏன்னா
1000 காசு கொடுத்தாங்க, அதை வச்சு தான் ஓட்டினாங்க. அதையும் தளபதி கேட்டாப்புல, 1000 கொடுத்தா போதுமா? என்ன ஸ்டாலின் அங்கிள், 1000 கொடுத்தா போதுமா சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லி அதையும் வச்சு செஞ்சுட்டாப்புல. அப்போ அந்த இலவசத்தையும் இந்த மாதிரி இலவசங்களை அவர் ஆதரிக்கலை அப்படின்றது புரியுது. இப்படி ரொம்ப முக்கியமான பாயிண்டாக எடுத்து பேசி இன்னைக்கு மாநாட்டில் செம்ம ஸ்பீச் கொடுத்தார், செம்ம ஸ்பீச். ஆனால் சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான், இன்னும் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் அவர் பேசுவான்னு எதிர்பார்த்தோம். எதுக்கு? அவர் என்ன பேசணும், யாரை பற்றி பேசணும், யார் என்னோட டார்கெட் அப்படின்றது ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். ரொம்ப கிளியராக என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி, என்னுடைய அரசியல் எதிரி திமுக, இவங்க 2 பேர் தான். இங்கே டிவிக்கே டிஎம்கேக்கு தான் சண்டை, வேறு எந்த கம்யூனிட்டியும் கிடையாது, ஓடிப்போம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இனிமே வார் தான் தமிழ்நாட்டில் இன்னி பார்ப்பீங்க. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே வார் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வாரில் கண்டிப்பாக டிவிக்கு தான் 2026 ஜெயிக்க போகுது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கான மக்களின் எண்ணம், மன ஓட்டம் அப்படி இருக்குது. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே போர் அடிச்சிருச்சு. இந்த கட்சியிலனா அந்த கட்சி, அந்த கட்சியில் இந்த கட்சின்னு மாற்றி போட்டு இவன் அதை செய்கிறேன்னு சொல்லுவான், ஆனால் செய்ய மாட்டான். அவன் அதை செய்கிறேன்னு சொல்லுவான், அவனும் செய்ய மாட்டான். இப்படி இவங்க 2 பேருமே மாற்றி பேசிக்கிட்டு கூட்டுக்கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாற்றம் வேணும், அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி படைத்த ஒரு மனுஷனாக இன்றைக்கி விஜய் அவர்கள் எல்லார் முன்னாடியும் தெரியுது. அதனால தான் 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். இன்றைக்கி இவர் பேசின பேசிக்கு அங்கே மோடிஜி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அவர் வேறு, நான் வாட்டுக்கு செவடியே இங்கே இருக்கேன்டா, நான் டெல்லியில் இருக்கணும், கூப்பிட்டு என்ன இங்கே நோண்டு அப்படின்னு அவர் இங்கே போலா போலோ போலாவோ மோடிஜி நரேந்திர தாதா பாய் மோடிஜி போலா அப்படின்னு அவர் கேட்டுருப்பாருங்க. இப்படி எல்லா பக்கமும் கதரை விட்டுட்டு இருக்காப்புல, செம்ம கதரை விட்டுருக்காப்புல. இன்னும் வேறு லெவல் சம்பவம் தான் டிவிக்கில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. 2026 அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், மேட்ரு அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம அதை யோசிக்க வேண்டாம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நடந்த வீடியோவில் வேலை